சமூக ஊடகங்களில் அசைக்கவே முடியாத பெரியார் என என்றென்றும் வீட்டிலிருக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களே, இந்த அவையிலே நான் வந்தவுடன் எனக்கு ஒரு போன் வந்துச்சு. மலேசியாவிலிருந்து போன் வந்துச்சு. சார், பக்கத்தில் உட்காந்துடாதீங்க, வெங்கடாஜலம் சார் இங்க திரும்பி பார்த்தாலே அடிப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான தமிழ் சாரு அப்படின்னு போன் வந்துச்சு. சமூக ஊடகங்களில் வாயிலாக எங்கோ ஒரு நாட்டில் அமர்ந்து கொண்டு இந்த ஆசிரியரை பற்றி லைட்டா திரும்ப கூட அடி விழுந்துரும், கவனமா வேலையை மட்டும் பார்த்துட்டே இருன்னு சொல்லக்கூடிய என் அன்பு எதிரணி தலைவர் அவர்களே, வரம் எது என்று தெரியாத, எது வரம் என்றே தெரியாதவர்களோடு வாழ வேண்டியதை விட பெரிய சாபம் என்ன இருந்து விட போகிறது என்ற ஒரே ஒரு கவிதையை சொல்லி அவருக்கு துணை சேர்க்கிறதுக்கு ஐயா போமா ராசாமணிக்கு இப்படியும் ஒரு பொண்ணா அப்படின்னு அந்த மனுஷன் பார்த்தாலே சிரிப்பு வரும், பேசினாலே சிரிப்பு வரும். அந்த அவ்வளவு நகைச்சுவை நாவலருக்கு இவ்வளவு கொடூரமா சாபம்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்போதுமே இயற்கை எதிர்ப்பு முரண்களை பக்கத்திலே வைத்துதான் மனிதனுடைய வாழ்க்கையை பரபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. அடுத்தாக்களை யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தாசில்தாரு. அவர் எது தெரியுமா தாசில்தாரு? கேபிள் டிவி தாசில்தார். படம் வந்துடும், சாபம் அப்படின்னா படம் வந்துடும். ஆனா நல்ல அருமையான வட்டாட்சியர், யாரு என்ன சொன்னாலும் சரி சூப்பரா சமாளிப்பாங்க. அருமையான வட்டாட்சியர் செல்வாங்க அந்த பேர் இருக்கிறாங்க. என்கிட்ட யார் இருக்கிறா? சேரை பாலகிருஷ்ணன். நாங்கெல்லாம் வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, சமூக ஊடகங்கள்லாம் சாமி மாறி, சாமி கண்ணை குத்துமான்னு தெரியாது. நான் சமூக ஊடகங்கள் கண்டிப்பா கண்ணை குத்தும். தப்பு பண்ணிட்டு யாரும் தப்பிக்கவே முடியாது. தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிறவனை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா விடாது. சமூக ஊடகங்கள் அனைவரையும் தோலுரிக்கும். அன்று மகாபாரதத்தில் பாஞ்சாலி கத்திய கூச்சல் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கேட்கலாம், சேனையை அனுப்பினாராம். இன்று பல்கலைக்கழக வளாகத்தில் எங்கள் அப்பாவி மாணவியுடைய குரல் நீதிமன்றத்திற்கு கேட்டது. நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கினை விசாரித்தது. காரணம் சமூக ஊடகம். அருமையானவர்களே, மூடி மறைக்கப்பட்ட ஒரு தண்ணீர் தொட்டி அதனுடைய மாற்றத்தை வெளிக்கொண்டு வந்தது சமூக ஊடகம். இன்று கழுவி கழுவி ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் சமூக ஊடகம். அன்பிற்கினியவர்களே, 8 வழி சாலை என்றால் 4 வழியில் போக வேண்டும், 4 வழியில் வர வேண்டும். 6 வழி சாலை என்றால் 3 வழியில் போக வேண்டும், 3 வழியில் வர வேண்டும். 2 வழி சாலை என்றால் 2இல் செல்ல வேண்டும், 2இல் வர வேண்டும். 1 வழி சாலை என்றால் 1இல் மட்டும்தான் போக வேண்டும் அல்லது வர வேண்டும். ஒரு சாதாரண சாலைக்கு நீங்கள் இவ்வளவு சட்டத்திட்டங்களை வைத்துள்ளீர்களே, இவ்வளவு பெரிய இணையதளத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு அழகான ஒரு கவிதை சொன்னாங்க. எது வரும் எது தவறு தெரியாம ஒரு கவிதை சொன்னாங்க. நேத்தா அழகா சொன்னாரு, விளக்கினை சுற்றி கொண்டிருந்த விட்டிகளிடம் சொன்னேன், விபத்துகள் உங்களது விருப்பங்கள், விளக்கினை சுற்றாதீர்கள் என்று விட்டில பார்த்த கவிஞர் சொன்னானா. இணையதளம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் நம்ம பயன்படுத்துறத பொறுத்து இருக்கு. அதை சரியா பயன்படுத்தினா அது நம்மளுக்கு வரும். அதை பயன்படுத்த தெரியல அப்படின்னா சாபம். கத்திய மாற்றி பிடிச்சுக்கிட்டு ஐயோ கத்தி வெட்டலாம் கூடாது. அதை பயன்படுத்த தெரியணும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்களேன். ஒருவேளை சோசியல் மீடியா மட்டும் இல்லைண்டா இந்த உலகம் ஒன்று திறந்த வெளி சிறைச்சாலையாக மாறி இருக்கும், அல்லது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியாக இருக்கும். ஏன்னா மனுஷன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா இருக்க போயிடான், தனியாவே சிரிக்கிறான், தனியாவே பார்க்கிறான், தனியாவே வாழ்றான், தனித்தனியா நிம்மதியா இருக்கிறான். நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒருவேளை இந்த சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நீங்க யாரையாவது விசாரிக்க முடியுமா? முதல்ல சொல்லுவாங்க, உனக்கு நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உன் ஐடியா கூட நான் சொல்றேன் உன்னை பத்தி. ஒரு சமூக ஊடகத்தில் ஒருத்தருடைய ஐடியா பார்த்துட்டு அவன் யாரு என்னென்ன செய்வான் எல்லாத்தையும் சொல்லிட முடியுதுல்ல. அருமையானவர்களே, சமூக ஊடகங்கள் வரமாக வந்ததால் தான் இன்று நெல்லையில் நடைபெறுகின்ற இந்த பொருளை திருவிழா உலகமெங்கும் ஆளுகின்ற தமிழர்களால் கண்டுகளிக்கப்படுகிறது, ரசிக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நாம் அதை பயன்படுத்துகின்ற விதத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, அன்பிற்கினியவர்களே, ஒரு சிறிய விஷயத்தினால யோசிச்சு பாருங்க. வெள்ளம் வந்துச்சு, திடீர்னு எதிர்பார்க்காத வெள்ளம். சின்ன விஷயம் தான், நான் சொல்றது சின்ன விஷயம் தான்.
அந்த வெள்ளம் வருகின்ற போது 3 மாவட்டங்கள் பாதிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம். நமது நெல்லை மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமும் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சுமாராக பாதிக்கப்படுகிறது, உடனடியாக மீண்டு வந்து விடுகிறது. அப்போ அந்த பகுதியில் உள்ள யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? யூடியூபர்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க, ஊர் சுத்துவாங்க, பிராங்க் பண்ணுவாங்க, அப்படிதான் இருந்துச்சு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பகுதியில் உள்ள யூடியூபர்கள் என்ன பண்ணாங்கடா, ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. நமது பக்கத்து மாவட்டமான நெல்லையும் தூத்துக்குடியும் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று சேர்ந்து உதவுங்க ஒரே ஒரு வேண்டுகோள் கொடுத்தாங்க. 2 நாட்களில் அவங்களுக்கு அவ்வளவான உதவிகள் குவிந்தது. அந்த உதவிகளை எடுத்துட்டு அவங்க இறங்கி வந்தாங்க. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நடந்து நீந்தி சென்று அந்த பகுதி மக்களுக்கு கொடுத்தாங்க. தமிழக அரசு அவர்களை பாராட்டி விருது கொடுத்து கௌரவித்தது காரணம் சோசியல் மீடியா. அந்த சோசியல் மீடியா சார்ந்த நண்பர்களை மலேசிய அரசாங்கம் கூப்பிட்டு கவனித்தது. போன வாரம் 2 பேரும் மலேசியாவுக்கு இருந்தாங்க. அந்த 2 பேரும் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஆள் முகமது யூனுஸ், ஒரு ஆள் செங்கை ஷரீப். அவர் பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் இந்த வீடியோவை முழுமையா எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குட்டி தம்பி தான், ஆனா அவருடைய சேனல் பேரு நம்ம தான் பாஸ். சத்தியமா நம்ம தான் பாஸ். நீங்க சேவை செஞ்சா, நீங்க மகிழ்ச்சியா இருந்தா, நீங்க உண்மையா இருந்தா நம்ம தான் பாஸ் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லக்கூடிய சமூக ஊடகங்கள் என்றென்றும் வரம்தான். வாழ தெரியாதவர்களுக்கு வரமே வந்தாலும் அந்த வரம் சாபமாகத்தான் தெரியும். வாழ தெரிந்தவர்களுக்கு எந்த பேர்பட்ட சாபம் இருந்தாலும் அதை வரமாக மாற்றுகின்ற வல்லமை உண்டு என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.